எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா மாங்காய் பச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ், ரைஸ்லயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் கொஞ்சம் பழுத்த மாங்காய், அதாவது கொஞ்சம் ஸ்வீட் குடுக்குற மாங்காய் 2 மாங்காய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, வெந்தய பவுடர், கொஞ்சம் கட்டி பெருங்காயம். நான் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளி ஊத்துறதுனால ஒரு 2 நாள் இந்த டிஷ் நம்ம வச்சுக்கலாம். கெட்டு போகாது. சப்போஸ் மாங்காய் இனிப்பா இல்ல, ஆல்ரெடி அது புளிப்பா இருக்குன்னா, புளிய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெந்தய பொடி, பெருங்காயம், அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகா, வரமிளகாவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தாளிச்சுக்கலாம். அப்புறம் மாங்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி ஊற்றிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்காய் தோல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க. எதுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் போட பிடிக்காதவங்க அதை ஆப்ஷனலாக நீங்கள் விட்டுடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பே இறக்கி வச்சுருங்க. பிகாஸ் ஆறுனா இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் மாங்காய் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.